தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. இந்த சீன் வந்து நல்லா காலையில் பார்க்கலாம். நல்லா பனி பெஞ்சிருந்துச்சா நல்ல சூரியன் அப்புறமா உதிக்கும் போது அந்த பனியெல்லாம் நல்லா உறிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கவிதை வரும். ஒரு நல்ல ஒரு ஏர்லி மார்னிங் தான் நான் வந்து இப்போ சும்மா இப்படி வந்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு அதிகாலை வேலையில் வந்து நல்லா நடந்து போகும்போது இல்லை ஈவினிங்கில் போகும்போது நல்லா நமக்கு ஒரு வாக்கிங் போனோன்னா ஒரு நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரிலையும் வந்து நமக்கு வெதர் மாறும்போது வெதரை பொறுத்து தான் நம்ம போக முடியும். நீங்கள் நல்லா பீக் சம்மரில் இருக்கும் போது காலையில் வெயில் வரத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடணும், இல்லைனா வந்து நல்லா வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வாக்கிங் பண்ண நல்லாயிருக்கும். இங்கே வந்து எப்படின்னா வந்துட்டு இந்த 4 சீசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக கிளியராக வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஸ்ப்ரிங், ஏன்னா மார்ச் மிட் மார்ச்லேருந்தே வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிச்சு. மார்ச், ஏப்ரல், மே இதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் முடிஞ்சதுக்கப்புறமா சம்மர் வரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் டைம்லலாம் வந்துட்டு நமக்கு ஆட்டம் வரும். அப்போ தான் இலை உதிர்காலம், எல்லா மரத்துலேயும் வந்து இலை இருக்காது. அப்புறம் வின்டரில் வந்துட்டு நல்லா கோல்டு சீசன், அப்போ தான் கிறிஸ்மஸ் டைம்லாம் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி 3 மாதங்கள் அப்படியே சீசன்ஸ் வந்து நல்லா பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா வந்துட்டு ஈஸ்டர் டைம், இப்போ இன்றைக்கி குட் ஃப்ரைடே, அதனால் ஈஸ்டர் வந்து வரும்போதே எப்போ வந்து நல்லா ஸ்ப்ரிங் வரும். அதனால் ஸ்ப்ரிங் வந்து நல்லா பூ பூக்கும் காலம், அதனால் பூக்கள் வந்து மலர ஆரம்பிக்கும். அது வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே மெயினாக ஏதாவது பல்ப்ஸ்லாம் ஷாப்பில் விற்கும் போது அதை வீட்டில் வாங்கி இன்னும் கொஞ்சம் வளர்ப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து டேஃபடில்ஸ் பல்ப்ஸ் வாங்க போகிறேன். நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அது எப்படி நான் வச்சுருக்கேன்ட்டு. அதில் பூ பூக்கும்போது நான் வந்து சில எபிசோட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் பூ வளரும் போது நல்ல ஒரு தமிழ் பாட்டு வரும். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு வசந்த காலம், நல்ல ஒரு பூ பூக்கும் காலம் அப்படின்னு காலத்தை பற்றி சிறந்த காலத்தையும், மார்கழி மாதம் வந்து நல்ல ஒரு வெதர் நல்லாயிருக்கும் எப்பவுமே, அதனால மார்கழி மாதம் வந்து சிறந்த மாதமாகவும், மல்லிகை பூ தான் வந்து நம்ம ஊரில் ரொம்ப சிறந்த பூனால அந்த மல்லிகையும் இந்த பாட்டில் சேர்த்துருக்காங்க. பட் இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. இங்கிலீஷ் பூவில் வந்துட்டு டேஃபடில்ஸ் அப்படின்னு ஒரு நல்ல பூ இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கூல் டைமில் வந்து படிக்கும்போது டேஃபடில்னால் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கோல்டன் டேஃபடில்ஸ், ஃப்ளட்டரிங் இந்த ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதின ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் சாங். அது நம்மளுடைய கரிக்குலமில் இருந்துச்சு. இப்போ கூட மேபி இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட அது இருக்கலாம், தெரியல. பட் ஆனால் அந்த ஃப்ளவர் வந்து நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் அதை பார்த்தேன். இந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் வந்துட்டு டேஃபடில்ஸ் எங்கே பார்த்தாலும் இங்கே இருக்குது. அதனால் நான் உங்களோட கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷேர் பண்ணலாம், எப்படி டேஃபடில் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு காட்டலான்னு இருக்கேன். ஸோ இங்கெல்லாம் நிறைய டேஃபடில்ஸ் இருக்குது. நம்ம கிட்ட போய் க்ளோஸ்அப் பார்ப்போம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக ஃபுல்லாக டேஃபடில்ஸ் நட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரோட் சைடெல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேஃபடில்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இது குட்டியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருக்குன்னா, வளரத்துக்கு முன்னாடி இதை பல்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டேஃபடில் பல்ப்ஸ். இதை வந்து கடையில் கூட விற்பாங்க, எல்லோரும் நிறைய பேர் வீட்டில் வாங்கிட்டு போவாங்க. அது கொஞ்ச நாள் கழித்து இப்படி நல்லா மொட்டு விடும். இந்த மொட்டு வந்து கொஞ்சம் மலர்ந்ததுக்கப்புறமா குட்டியாக இப்படி மலர ஆரம்பிக்கும், சின்ன பூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்ல வளர்ந்த பூ, அழகாக ஒரு 6 இதழ் வெளியே வர மாதிரியும் நடுவில் ஒரு பெல் மாதிரி வர மாதிரியும் இருக்குது. இதுதான் வந்து டேஃபடில்ஸ். நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். என்னென்னா இது இப்படி வரிசையாக அழகாக வச்சுருக்கதே வந்து இந்த இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில ஃபீல்ட்ஸில் அப்படி ஃபுல்லாக நிறைய இருக்கும் அப்படியே. அதுதான் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பார்த்து ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆகி பயங்கரமாக ஒரு கோல்டன் ஃபீல்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வர்ணித்ததை வந்து நம்மளுடைய பாட்டில் இருந்துச்சு. இதை வந்து இப்போ யாராவது போயம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் எப்படி இருக்குது இந்த பூ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ டேலைட் சேவிங்ஸ்னால் என்னென்னு நான் சொல்ல போகிறேன். அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு டைம் வந்து நம்ம எப்பவுமே மாற்ற மாட்டோம். ஆனால் யூஎஸில், யூகேலலாம் வந்துட்டு டைம் வந்து நம்ம மாற்றி வைப்போம். ஸோ யூகேல என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு எப்போவுமே மார்ச் லாஸ்ட்டு சண்டே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு எல்லா கிளாக்கையும், ஏன்னா ஒரு கிளாக்கில் தான் நிற்கிறேன் நான், எல்லா கிளாக்கையும் வந்து ஒரு 1 hour திருப்பி வச்சுருவாங்க. ஸோ வாட்செல்லாம் வந்து நம்ம டைம் திருத்தி வச்சிடணும், 1 hour எக்ஸ்ட்ரா ஆக்கிடணும். ஃபோன்லலாம் ஆட்டோமேட்டிக்காக டைம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ மார்ச் லாஸ்ட் சண்டேயில் எப்பவுமே வந்து 1 hour எக்ஸ்ட்ரா வச்சிடணும். அதேமாதிரி அக்டோபர் லாஸ்ட் சண்டேயில் 1 hour திருப்பி வச்சிடணும் கிளாக்கில். ஏன்னா வந்துட்டு வெளிச்சம் இருக்கனால நம்ம டைம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் நம்ம வந்து அப்புறமா வின்டர் சீசனில் ரொம்ப இருட்டாயிட்டா அப்போவும் கொஞ்சம் டேலைட் வரதுக்காக. இதான் வந்து டேலைட் சேவிங்ஸ். ஸோ இப்போ வந்து டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு இந்தியா டைமோட ஒரு 5.5 hours டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போது இந்த வாரத்துலேருந்து 4.5 hours டிஃப்ரென்ஸ். ஸோ இந்தியா வந்து லண்டன் டைமை விட ஒரு 4.5 hours ஹெட். அப்படியே பார்க்க தாண்டி ஷாப்புக்கு போயிட்டு ஷாப்பில் வாங்கிடலாம். ஸோ மற்ற ஃப்ளவர்ஸ் வந்து பொக்கே வைக்கிற மாதிரி இந்த மாதிரி டேஃபடில்ஸும் அதுவும் பட்ஸாக இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி நல்லா பொக்கேஸ் விற்கிறாங்க. மேலே இருக்கு பாருங்கள். ஸோ சின்ன தொட்டி டேஃபடில்ஸ் வாங்கி வந்திருக்கேன். இந்த குட்டி பூவாக இருக்குது, நல்லா க்யூட்டாக இருக்குது, அழகாக. ஸோ
ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். ஸோ இதை வந்து நான் கிச்சனில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இன்னும் இப்போ வர ஷோஸில் பார்க்கலாம். இதுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு தொட்டி இருக்குது. ஸோ என்னோடய டேஃபடில்ஸ் தொட்டி ரெடி ஆயிடுச்சு.